காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம். கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறை விசாரணையின் போது 24 பேர் உயிர் இழந்திருப்பதாக பெரும் அதிருப்தியோடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தற்போதைய மக்கள் விரோத திமுக ஆட்சியில் காவல் நிலையத்தின் பலர் மரணம் அடைவதை பார்க்கும் பொழுது அதிகார திமிர் கொண்ட ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கு இதற்கெல்லாம் காரணம் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. அண்மையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட மடப்புரம் கோவிலில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறையினால் கொடூரமான முறையில் அடித்து கொல்லப்பட்டதை அடுத்து தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர் தொலைபேசி வாயிலாக நேர்மையற்ற முறையில் சாரி கேட்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக காவல்துறை விசாரணையில் மரணம் அடைந்த 24 பேருக்கும் இவர் இதை போல சாரி கேட்டாரா? சாரி கேட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள், சாரி கேட்டாரா? இல்லை. இவரது பொறுப்பற்ற நிர்வாக திறனற்ற irresponsible and inability administration தன்மைக்கு அப்பாவி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பலியாகி வருகின்றனர். இந்த போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிய அரசையும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயும் வன்மையாக கண்டிக்கின்றன. ஆனால் இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாமல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிறார். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை தமிழ்நாட்டுக்கு அவமானம் இல்லையா? மீண்டும் ஒரு முறை இந்த வரியை வாசிக்கிறேன். தன் கீழ் இயங்கும் துறை மீது நம்பிக்கை இல்லாமல் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் துறைக்கு வழக்கை மாற்றுகிறாரே, இது அவருக்கு பெருத்த அவமானம் இல்லையா? உங்களுக்கு வேணாலும் அவமானம் பழக்கப்பட்டிருக்கலாம். தமிழக மக்களுக்கு இந்த அவமானத்தை உருவாக்க முடியாது. திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது? திமுக பேசி வரும் மாநில சுயாட்சி முழக்கம் எங்கே போனது? மாநில சுயாட்சியும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியாத தமிழ்நாடு உள்துறை அமைச்சர் தன்னை நம்பி வாக்களித்த மக்களை படுகொலையில் தள்ளி வருகிறார். இதற்கு அவர்களிடையே பகிங்கர மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களை பாதுகாக்க திறனற்று கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வரும் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் இந்த அவல நிலைக்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்டு நீங்கள் சாரி கேட்பது அஜித் இளைஞர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பொது மன்னிப்பை கேட்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். உள்துறை அமைச்சராக நீங்கள் நீடிக்க கூடாது என்று இந்த செயற்குழு வலியுறுத்துகிறது, தலைவருடன் ஆணையுடன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.